கோவையில் 17 வயது சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் 7 கல்லூரி மாணவர்கள் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டனர். இச்சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் உக்கடம் பகுதியில் 17 வயது சிறுமி தனது பாட்டியுடன் வசித்து வந்தார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு வீட்டை விட்டு வெளியே சென்ற இச்சிறுமி நீண்ட நேரமாகியும் திரும்பி வரவில்லை. இதனால் அதிர்ச்சி அடைந்த சிறுமியின் பாட்டி உக்கடம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இச்சம்பவம் குறித்து போலீசாரும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். இந்நிலையில் மறுநாள் அச்சிறுமி வீடு திரும்பினார். சிறுமி வீடு திரும்பிய தகவலை அறிந்த போலீசார் அச்சிறுமியிடம் விசாரணை மேற்கொண்டனர். போது 7 பேர் கொண்ட கும்பலால் சிறுமி பாலியல் வன்கொடுமை ஆளாக்கப்பட்டது தெரிய வந்தது. அதன்படி சமூக வலைதளங்கள் மூலமாக சில இளைஞரிடம் சிறுமி நட்பாக பழகி வந்ததாக தெரிகிறது. அதன் பேரில் குனியமுத்தூர் பகுதிக்கு சிறுமியை வருமாறு அந்த இளைஞர்கள் அழைத்துள்ளனர். அவர்கள் மீது இருந்த நம்பிக்கையின் பேரில் சிறுமியின் குறிப்பிட்ட இடத்திற்கு சென்றுள்ளார். ஆனால் அங்கே இருந்த 7 பேர் கொண்ட கும்பல் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர். சிறுமியிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் தரம்பட்டி பகுதியில் உள்ள கல்லூரியை சேர்ந்த 7 மாணவர்கள் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட மாணவர்கள் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சிறுமி ஒருவர் கல்லூரி மாணவர்களால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவையில் நடைபெற்ற சம்பவத்திற்கு அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். அவர்கள் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி, சிறுமிக்கே பாதுகாப்பற்ற மாநிலமாக தமிழகம் மாறி வருகிறது. குற்றத்தை தடுக்க முதல்வர் என்ன செய்தார்? தனக்குத்தானே அப்பா என்று புகழாரம் சூட்டிக் கொள்பவருக்கு இந்த மாணவி மகள் போன்றவர் இல்லையா? கோவை மாணவி பாலியல் வழக்கில் கைதானோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, கோவை சம்பவம் தமிழகத்தில் போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்துள்ளதையே வெளிப்படுத்துகிறது. ஒரு நிர்பயாவுக்காக நாடே அதிர்ந்தது. ஆனால் தமிழகத்தில் தினமும் சிறுமிகள், மாணவிகள், காவலர்கள் என பலரும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். யாருக்குமே பாதுகாப்பு இல்லை. வீண் விளம்பரத்திற்காக அப்பா, அண்ணன் என்று நாடகம் ஆடுவதால் யாருக்கு என்ன பலன்? இதேபோல தமிழக ஆளுமை கட்சி தலைவர் வேல்முருகன், பாமக தலைவர் அன்புமணி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில பொதுச் செயலாளர் பே. சண்முகம் உள்ளிட்டோரும் கோவை சம்பவத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர்.